ஸோ நம்ம வந்து டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு வந்திருப்போம் இன்றைக்கி நாளில். நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு நிறைய விஷயத்த காட்டல. நான் பண்ணுவேன், சந்தேகம் பண்ண மாட்டேன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் இது கட் பண்ணிட்டேன். கன்னை எடுத்துகிட்டு போய் ரீலோட் பண்ணி வச்சுக்கலாம் கையில். அதில் நான் கிராணியும் போட்டு தள்ளிட்டேன், கிராஸ் வெப்பன்கி எடுத்துட்டேன், செயின் கட்டுறது இப்போ இந்த கட் பண்ணிட்டேன் ஒயரை. நிறைய விஷயங்களை நான் முடிச்சிட்டேன் முன்னாடியே. அது ஏன் காட்டலைன்னா, நான் இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு நான் சும்மா ட்ரையலுக்கு தான் பண்ணேன். இதுலேருந்து எஸ்கேப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. சேனலில் எடுத்துகிட்டு போய் சைஸாக மூவ் பண்ண போகிறேன்னா கண்ணு வருவாரா? அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இந்த கண்ணை இங்கே போட்டு செத்தாலும் பரவாயில்ல, கன்னு வின்சாண்டு இந்த எடுத்துகிட்டு போயிடலாம். கரெக்டாக கைஸ், நம்ம சென்னை பார்த்திங்கன்னா 7 மேட்ச்சில் 5 மேட்ச் ஜெயிச்சிட்டோம் நம்ம. ஹேமர் கிடச்சிருக்கு. ஸோ இந்த பக்கம் என்ன இருக்குன்னு சைலண்ட்டாக பார்த்துட்டு போயிடலாம். கிராணியை முடிக்க இங்கே வர வச்சுட்டு நான் போகலாம். கீழே தான் போக போகிறேன். சத்தியமாக கன் அடிச்சு தேவையில்லாமல் அவசரப்பட்டேங்க. அந்த கீழே போய் விழுந்துருச்சுங்க ஹேமரு. ஷார்ட் எடுக்க அவசரப்பட்டு எடுக்க முடியாது. நார்மல் கிராணி தான். கிராணி ரீமேக்கில் இங்கே பாருடி கிராணி கிளவி சொட்டா. ஐயோ சொட்டை கம்மு தான் நின்று. நான் சொட்டை காசு போருக்கு கல் அடிச்சோன்னா ஒரு நேரத்துக்கு மொட்டையாயிடுவான். நான் அந்த பக்கமாக போகலாம், பட் அந்த பக்கமாக போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் எனக்கு பிடிக்கல. இந்த பக்கமாக போகிறோமா, ஒரு சீக்ரெட் டோர், அந்த பக்கம் ஒரு சீக்ரெட் டோர் இருக்குது. இது அப்படியே தம்பி காக்கா பையன் காக்காதுன்னா நல்ல பொருள் வச்சுருந்தா காக்காவை கண்டிப்பாக சுட்டுறேன். இதோ மாஸ்டர் கீ கிடச்சிருக்கு. வந்துச்சு, ஒயரை கட் பண்ணிட்டேன். மாஸ்டர் கீ மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன். மாஸ்டர் கீ ஏண்டா எஸ்கேப் பண்ணுறதுக்கே வந்துருச்சு. இன்னும் நமக்கு பேட்லாக் மட்டும்தான் வேணும். அந்த இலவு எங்கே இருக்குதுன்னு தெரில. ஆல்ரெடி நம்ம கார் எஸ்கேப் பண்ணிட்டோம், பட் அது ஒரு கிளிச்சினால முழுசாக பண்ண முடியல. மறுபடியும் கார் எஸ்கேப் பண்ணலாமா? எல்லாம் பேட்லாக் இருக்காது. எல்லாமே பேட்லாக் அங்கே தாங்க இருக்கும். ஏன் நான் எப்படி சொல்கிறேன்னா, சீவரில் கீ இருக்காது. ஒன்று ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கிற இடத்துல பேட்லாக் கீ இருக்கும், இல்லைன்னா ப்ளே ஹவுஸ் கீ இருக்கும். இதுதான் எனக்கு தெரிஞ்சு. நான் சின்ன சீக்கிரமான எஸ்கேப் பண்ணிட்டேன்னா
ஸ்பெஷல் கீ. பயங்கரமாக சவுண்டு போட்டிருக்கேன். கண்டிப்பாக கிளை வருவா. ஏய் வர 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 நீ வெளியே தானே இப்போ இன்னும் பயங்கரமாக சவுண்டு போட்டிருக்கேன். கண்டிப்பாக கிளை ஸ்பெஷல் கீ அங்கே மேலே இருந்தால் இருக்கும். கிளைய வந்துட்டு கீழே போனான்னா செம்மையாக இருக்கும். ஏண்டா ஆமாம் உடச்சு விட்டேன். கண்டிப்பாக கிளை வருவா. புல்லட் இல்லாதது தான் ஒரு மைனஸ் பாயிண்டாக இருக்குது. நான் பண்ணுற சவுண்டுக்கு அவங்க இங்கே தான் எங்கன்னா பக்கமாக இருப்பா. ரொம்ப பக்கமாக இருக்காங்க. நடந்து வர பக் ஆயிட்டால என்ன? எஸ் கிராணி பக் ஆயிட்டா. அதானே பார்த்தா சொட்டை நடிக்குது. ஒரு புல்லட்டை லோட் பண்ணி போகும்போது கையோடு திரும்ப போயிடலாமா, இல்லை சுட்டு கிளவியை சுட்டுட்டு ஒரு அடியாக போயிடலாமான்னு ஒரு பிளானில் தான் இருக்கேன். கிளவி அங்கே தான் வந்துக்கிட்டு இருப்பா. நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக அந்த இடத்துல நிற்கணும். கரெக்டாக டைமிங். இது கிளவி ஈஸி மூடா ஹார்ட் மூடா அதை கூட சீக்கிரம் வந்திருக்கா. இங்கே இந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் வந்தால் நான் கரெக்டாக வைப்பேன். பத்து கிடக்கும் நேரத்துக்கு. இப்படியே என்ன பண்ணுற முள்ள ஸ்க்ரூ ட்ரைவர்லையே பேட்லாக்கி கிடைக்குதா செக் பண்ணிக்கிறேன். அப்படியே கச்சிச்சுன்னா அசால்ட்டாக போயிடலாம். பார்க்கலாம். நான் வந்து இங்கெல்லாம் கட் பண்ணல. முதல்ல ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆன் பண்ணாமல் பேசிகிட்டு இருந்தேன். கார் கீ போட்டு ஹேமரை போயிட்டு வந்து லாக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இங்கேயே போட்டு வச்சுட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம எல்லா போட்டும் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டோன்னா பிரச்சனை இருக்காது. காக்கா வேறு சரியாமல் போட்டு தள்ளிட்டேன். சரி கரெக்டாக தான் வேணுட்டு போட்டு தள்ளேன். அது பாவம். அது ஹேமர் எடுத்துன்னு இந்த சீக்ரெட் டோர் மேலே ஓப்பன் பண்ணணும். இருக்கட்டும் பார்த்துக்கிறேன். ரெடி. ஹேமர் திரும்பி அந்த இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். மேலே இருக்கிற வேலையை வேணாம், இங்கே இருக்கிற இந்த வேலையை முடிச்சு இருங்க. கார் கீங்க. கார் அது ஓகே. கார் கிட்ட போயிட்டு காருக்குள்ளே மட்டும் போர்டு சீடை மட்டும் வர மிச்சம் அது வேணால் இருக்கட்டும். அந்த காக்காவே நான் போட்டு தள்ளிட்டேனேடா. இது ஓப்பன் பண்ணல. இதுக்குள்ளே வீல் கிராங்கில் இருக்கும் மேக்ஸிமம் எதுவுமே இல்லை. இது மேலே போகலாம். இந்த டோர் ஓப்பன் பண்ணியிருக்கணுங்க முன்னாடி. இந்த இளவு எதுக்குடா எனக்கு? என்ன இருக்கு? அட இளவு பிடிச்சோடுங்களா?
அந்த இலை எதுக்குடா எனக்கு? நானும் இங்கே அப்பத்துலேருந்து பார்த்துட்ருக்கேன். அந்த இலை எதுக்கு எனக்கு? காக்வீல் கொடுத்துருந்தாலாச்சும் பரவாயில்ல. சரி, காக்வீல் கிளைய மேலே வர வச்சு நம்ம கீழே சொட்ட வேற என்ன தொட்டுக்கிட்டே இருக்கா? அப்படின்னா காக்வீல் கண்டுபிடிக்கணுங்க. அப்போனா அண்டர் கிரவுண்டு சீவருக்கு தான் போகணும். இங்கே ஒரு புல்லட் இருக்கு. இது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கு பதில் சரியா கொஞ்சம் நேரம் நிம்மதியாக வேலை பார்க்க மாட்டோம். அவ்வளோதான். நம்ம சீவருக்கு தான் போகணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லைன்னா ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு போய் ஓப்பன் பண்ணணும். வாங்க ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேலே ரஸ்டி பேர்லாம் கீயை தவிர வேறு எது இருந்தாலும் எனக்கு ஓகே. கண்ட்ரோல் நமக்கு இன்னும் கிடைக்கல. அதுக்குள்ளேயாச்சு ஒன்று உடன் ஸ்டிக்கு தான் இருக்கும் அதுக்குள்ளே, இல்லைன்னா எதுவுமே இருக்காது. ஸ்ப்ரே எடுத்துன்னு போயிடலாம் மேலே. கிராணி ஆப்போசிட்டில் வந்துட்டானா மூக்கில் ஸ்ப்ரே அடிச்சு போயிடும். கன்னு ரீலோட் பண்ணும். தாலுமே கன்னில் புல்லட் இருக்கா? புல்லட் இல்லை. ஷார்ட் கன் வேறு இல்லை. இருந்த எல்லா ஆமாவும் யூஸ் பண்ணிட்டேன் நானும். ஓடிக்கிட்டே நிற்கவே கூடாது. இந்த ஷார்ட் கனை தூக்கி இங்கே போட்டு ஸ்பெஷல் டோர் ஓப்பன் பண்ணிடலாம். என்ன பயமாக இருக்குது எனக்கு. பெப்பர் ஸ்ப்ரே நவுந்த சவுண்டு கேட்டுது. அட போடா. எனக்கு கடைசியில் சில்வருக்கு தான் போக வைக்கிறானுங்க எல்லாருமே சேர்ந்து. ரெண்டும் ஒன்று வேறு கோடு வந்து பார்த்தேனமோ ஒன்று மறந்து போச்சு. ஏன்னா ஒன்று தான் நினைக்கிறேன். 1 2
வேறு டைமிங்க்கு தான் மூடி இருக்கோமா இல்லை தொண்டுக்குமா டக்குன்னு கிளவி வர சவுண்ட் நல்லாவே கேட்குது. வீடியோக்குள்ளே முடிஞ்சிடும்னு பார்த்தேன். பேர்லாக்கி தான் போன மேட்சும் கிடைக்கல. இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன், அது உங்களுக்கு போடலைன்னா. அதில் என்னாச்சுன்னா ரெண்டுமே வெப்பன் கீயாக கிடச்சிருச்சு. என்னடா இது ரெண்டுமே வெப்பன் கீ, ஒன்று பேர்லாக் கீ தானே இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். சரி இது பேர்லாக் கீயாக இருக்கும்னு நினச்சி வெப்பன் கீ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஓப்பன் ஆகலை, ஐடி பேர்லாக் கீ வந்து. சரி 2 வெப்பன் கீ புதுசாக தானே வெப்பன் கீ நினச்சேன். இது வேறு பேச வந்துக்கிட்டே இருக்கான். நான் அடுத்து நினச்சேன் இன்னமும் இப்போ பிரச்சனையாக இருக்குது கேமுன்னு நினச்சி கிராஷ் ஆகிடுச்சா என்னன்னு தெரில அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நானும். புக் எடுத்து நாசமாக போன கிளவி. வண்டியில் நான் அண்டர் கிரவுண்டு போகணும், புக்கை தேடணும். இப்போது புக்கை தேடணும், ஸ்க்ரூ டிரைவர் தேடணும், அப்புறம் அந்த கோடு தேடணும். ஒன்று புக்கில் இருக்கும், இல்லைனா அந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ டிரைவர் போட முடியும் பாருங்க, அந்த இடத்துல இருக்கும். இதுலேயும் இல்லை அதுலேயும் இல்லைன்னா அப்புறம் எனக்கு தெரியாது எங்கே இருக்கும்ன்ட்டு. முதல்ல புக்கை திரும்ப இங்கே போட்டு வச்சுட்டு கோடு வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் சீக்கிரமாக. கோடு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங்கு. எதிர்த்து விக்கெட்டை கொண்டு நேரத்துக்கு நான் கீழே போயிட்டு கோடு மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸ்க்ரூ டிரைவர் அதே மாதிரி அந்த வாசலாண்டை போட்டு வைக்கணும். கோடு எங்கெங்கே இருக்கும் எனக்கு ஞாபகமே இல்லை இப்போன்னு பார்த்து. நான் எங்கேயோ எடுத்தேன், ஏதோ நான் அழுத்திட போகிறேன் கண்டிப்பாக. நான் தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு எங்கள் கீழே இங்கே எங்கேயோ பார்த்த மாதிரி தான் ஞாபகம். இங்கே எங்கேயுமே பார்க்கலன்னா போகையா இருக்குங்க. இங்கே ஒரு கேப்பு பொந்து இருக்குது, இதுக்குள்ளே பேர்லாக்கி வைப்பாங்களா வைக்க மாட்டானுங்களா அதானே பார்த்தேன். அந்த பேர்லாக்கியை தானடா நான் அப்பத்துலேருந்து தேடுறேன். இது கட் பண்ணிட்டேன்னா கார் எஸ்கேப் பண்ணும் போதெல்லாம் அந்த பேர்லாக்கி கிடச்சி தொலையுதுடா. இதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேனே, என்னமோ கிடச்சிதுங்க, ஞாபகம் இல்லை. ஸ்பெஷல் கீ. ஓகே கோடு தெரியல, செத்து சாவதான் போகிறோம் ஒரு தடவை, அது கன்ஃபார்மாக தெரியுது. கன்னை மட்டும் தூக்கி கையில் வச்சுக்கலாம். போன தடவை நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். நம்ம வந்து கிராணி 1ல் 2வது எஸ்கேப் பண்ணிட்டோம் அப்படியோ வெற்றிகரமாக. அதாவது கிராணி 1 பண்ணாமல் ஃபஸ்ட்டு கிராணி 3 பண்ணோம், அடுத்து கிராணி சாப்டர் 2ல் ஒரு எஸ்கேப் பண்ணோம், அடுத்து கிராணி 1 லாஸ்ட்டாக நம்ம கிராணி 1 தானே பண்ணோம். ஸோ மறுபடியும் ஒரு கிராணி 1 வீடியோ போடலாமே தான் கிராணி 1லேயே பண்ண மறுபடியும். அடுத்து வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கிராணி 2லேருந்து போட் எஸ்கேப்போ இல்லை ஹெலிகாப்டர் எஸ்கேப்போ தான் பண்ண போகிறேன். அதுக்கும் வந்து ஆதரவு தாங்க. அப்புறம் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க எல்லாருமே எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி படிங்க. ஏன்னா கொஸ்டின் பேப்பர்லாம் டஃப்பாக வரும்னு நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா நானும் எக்ஸாம் எழுதுகிற பையன் தான், எனக்கு தெரியும் கொஸ்டின் பேப்பர் எப்படி வருதுன்ட்டு. கிளவி சொட்டை மொட்டை லவ்வரை பார்க்க வர மாதிரியே ஹாயாக நடந்து வரா. இவ ஸ்பைடர் கீ வந்துச்சா போய் பார்த்துறது. இந்த வீட்டில் நமக்கு நம்ம பார்க்காத இன்னும் கொஞ்சம் பொருட்கள் இருக்குது. நம்ம நிறைய பொருளை பார்க்கல, அது நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அட ஆமாங்க, நம்ம இன்னும் நிறைய பொருள் பார்க்கலங்க, இதுதாங்க உண்மை. உண்மையாகவே நம்ம வந்து ஒரே ஒரு 4-5 பொருள் தான் எடுத்திருக்கோம். ஐயோ செத்துட்டேன்னு நினச்சேன் நானும். கிளிச் ஆச்சு பார்த்தீங்க, யாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினச்சேன் நான். யாரும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. இங்கே தான் ஒன்றுடா
நான் தான் சொன்னேன்ல ஒன்றா இருக்கும்ன்ட்டு, ஒன்றா இருக்கும் இல்லை ரெண்டாக இருக்கும்ன்ட்டு. எல்லாருமே எப்பயுமே அதான் இருக்கும், ஒன்றா இருக்கும் இல்லை ரெண்டாக தான் இருக்கும். ஓகே, நான் இன்னும் பார்க்காத பொருள் என்னன்னா ஸ்பைடர் எங்கடா. நமக்கு வந்து காக் வீடு ஒன்று பார்த்துட்டோம், பட் இன்னொரு காக் வீலை நம்ம பார்க்கவே இல்லை. அது காக் வீலா மீட்டான்னு சரியாக தெரில எனக்கு. நான் வந்து தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த லேம்ப்பு பாருங்க, நம்மளை போகவே விடல. அட சனியை முடிச்ச லேம்பே. சரி, எங்களுக்கு தெரியாத வழியான்ட்டு இன்னொரு சைடு வந்தா இது படுத்து கிடக்குது. ஏன்டா அது நிற்குமேடா. அதுக்கப்புறம் இப்போ என்ன பிரச்சனைனா நம்ம கீழே போக போகிறோம். நமக்கு 2 டாஸ்க் கீழே தான் நம்ம சாவ போகிறோம். ஒன்று அங்கே இருக்கிற எதை பாட்டினா மேக்ஸிமம் கீழே இருக்கும் அதிகமாக. இப்போ இந்த திறந்து இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை அங்கே என்ன அப்படியே இருக்கா நிதி வெட்டி பார்த்தோம். சரியா? சரி, அதுக்கு ஒரு டவுட்டாக இன்னையும் வந்து பார்க்கலான்னு பார்க்குறேன். அப்படி இங்கே பேரலாக்ஸ் இருந்தால் அவ்வளோதான். நான் இன்னொரு தடவை வந்திருக்கணும் இந்த இடத்துல. சரி, அந்த வாட்டர் மேலத்தில் தாங்க இருக்கும்னு தோணுது. எதுக்கும் இது அட ஆமாங்க, இவன் வந்தால் தானேங்க நான் போக முடியும். இருக்காரா? போயிடலாம், பிரச்சனை இல்லை. இந்த சனியை நம்பி தான் போகிறேன். என்ன பண்ணலன்னா சேஃப்டி கார் கிட்ட தான் இங்கன்னா இருக்கா மீட்டு. அடா அவள் வேறு வந்து பூரோட வரல. இந்த காராண்ட நம்ம போட்டு வச்சுக்கலாம் சேஃப்டியை. ஓகே, வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல். இந்த இடத்துல நான் கிளிச்சாக செத்துருக்காங்க ஒரு தடவை. இதில் ஏன் தெரியும் நான் அங்கே இருக்கான்றதை நம்ம இங்கே வெயிட் பண்ணி தான் ரொம்ப நேரம் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. சரி, இப்போ வீடியோ நான் கட் பண்ண போகிறேன். சானியா இப்போதைக்கு அவள் இங்கே இல்லை. பக்கமாக இருக்கான்னு நினச்சேங்க. இந்த ஸ்பைடர் கிட்ட நான் முறையாக கடி வாங்குறேங்க. ஐயோ, சொட்டை கிளவிக்கிட்ட கூட கடி வாங்காத, அடி வாங்காதன்னா இந்த போயும்
ஒரு ஸ்பைடர்கிட்ட போய் கடி வாங்கியிருப்பேன், நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாசமாக போன ஸ்பைடர். சொட்ட நினைப்பா, இப்போ தெரியுதாடா என் பொண்ணு எப்படின்ட்டு. அவள் பொண்ணும் கிட்டத்தட்ட அவளை மாதிரியே டேஞ்சராக தாங்க இருக்கா. எப்படி கடிச்சாங்க எப்பா. ஆம்பளையாக இருந்துச்சு, ஆம்பளையாக அந்த முன்னாடி ஒத்த வர சொல்லு. அவள் சொல்லுவா, என் பொண்ணு பொம்பளைடா. நான் கிளவி உன் பொண்ணு என்னை எப்படி பண்ணிட்டா. நான் கிளவி இன்னும் கொஞ்சம் விட்டனா நான் அடிச்சிருவேன் கிளவி. நான் வரமாட்டேன் கிளவி. போ கிளவி. ஐயோ கிளிச் ஆகிடுச்சிங்க நடுவில். இப்போ நேரத்துக்கு எப்போ அடி வாங்கியிருப்பேன். நல்ல சேஃப் கீ எடுத்துன்னு அந்த சேஃப் கீயை போயிட்டு இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்க போகிறேன். அந்த சனியை எப்படா எதிரில் வந்தா, அதுதான் மன்னிக்கவே முடியல என்னால். அவள் எப்படா முன்னாடி வந்தா. அவள் பாட்டுன்னு கம்முன்னு நான் பாட்டுன்னு போயிட்டு இருந்தேன். அவன் பாட்டு நான் முதல்ல அந்த பக்கம் தானே போனான். எனக்கு தெரிஞ்சு போகிற மாதிரி போயிட்டு நான் நீ வெளியே வந்து தானே ஆகணும், நீ வாடா முதல்ல, அப்போ நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அடிக்கிறதுக்காக பிளான் போட்டு அவங்க அம்மாக்காரி கொடுத்துருப்பா போல். இவன் என்ன பண்ணியிருப்பா தெரியுமா, அம்மா சொன்னது கரெக்டு, பிளான் போட்டு அம்மா பிளான் போட்டு கொடுத்துறாங்க. கிளவி பக்கமாக தான் இருந்திருப்பா, வந்துடுவா நேரத்துக்கு. அம்மா பிளான் போட்டாங்க. உடன் ஸ்டிக் எடுத்துன்னு வந்து நீங்கள் போட்டுடலாம். தேவையே இல்லாத பொருள். கிளவி எனக்கு என்ன தெரியுமா ஒரு பயம். அவள் போயிட்டு அதா எப்படா வந்தா நான் அடிக்கிறதுக்கு. அவ சொட்ட சி கொண்ட வந்துட்டா. செத்தாலும் பரவாயில்லை கிளவி, உன் பொண்ணை நான் விடமாட்டேன். நான் டைலாக் பேச விரும்பலை. அது எனக்கு பைக் பார்த்தாலே எனக்கு இப்போ கொஞ்சம் நேரமாக இவளை பார்த்து நான் ஒன்று சொல்லுவா. இப்போ நான் மேலே போயிட்டு இப்போ அவன் எந்த பக்கம் போகிறாளோ அதுக்கு ஆப்போசிட் சைடு நம்ம கண்டிப்பாக போகலாம். கிராணி எங்கே இருக்கான்றது நமக்கு தெரியல. பட் இவன் எங்கே போகிறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவன் ஆப்போசிட்டில் வருவாங்க. பக் பண்ணிட்டா அதை கொண்ட கிளவி. அந்த தர்பூசணி பழத்தை எடுக்கவே விட மாட்டாங்க இந்த கொண்ட கிளவி. அடி கிளட்டு நாய். எப்போ கடவுளே, பிரச்சனையே இல்லாமல் முடிச்சுட்டு போகலான்னு பார்த்தேன். என் காபு வாங்கிட்டாங்க 2 தடவை. பட் நம்ம எஸ்கேப் முடிச்சிட்டோன்னே வச்சுக்கலாம். ஏன் நம்ம எஸ்கேப் முடிச்சிட்டோன்ற அந்த தர்பூசணி பழத்தையே நான் திரும்ப வந்துட்டேன்.
தர்பூசணி பழத்தை எடுத்துகிட்டு வர விட மாட்டுறாங்க. அவளுக்கு தெரியும், அம்மாக்காரி சொல்லியிருப்பாங்க, அவள் மட்டும் தர்பூசணி பழத்தை எடுத்துகிட்டு வந்தால் நான் உன்னை அடித்தே பிச்சு எஸ்கேப்புனே நினச்சிட்டாங்க. சத்தியமாக சொல்கிறேன், அந்த அம்மையான காண்டாயிட்டேன்னா இன்னும் ஒரு தடவை இந்த கொண்டைக்கிழமை பயமா. ஓகே, நான் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போயிடுறேன்னா இப்போ வந்து இந்த கொண்டைக்கிழமை எங்கே இருக்கான்றது நமக்கு தெரியல. எங்கே இருந்தால் நினைக்கிறேன், நான் நாசமாக போன கிளம்பி பக்கமாக இருக்கா, பக்கமாகவே நந்து போயிட்டு இருந்திருக்கா. சத்தம் நல்லாவே எனக்கு கேட்குறீங்க. வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் பொறுமையாக இருக்கணும். அவ்வளோதான், அவ்வளோதான். நம்ம தான் இனிமே, நான் தான் இனிமே. சொட்டையும் சொட்டை கிளவியும் இந்த கொண்டை கிளவியும் 2 பேரும் உயிரை எடுத்துட்டாங்க. அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ முடிய போகுது. வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். டாஸ்க் பேட்லாக் ஓப்பன் பண்ணோம். இதுக்கப்புறம் ஃபைனலாக பேட்லாக் அப்புறம் ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் இருக்குது. மாஸ்டர் கீ இது வேறு அங்கேயே தான் போட்டிருக்கேன். நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்களா எவ்வளோ டஃப்பு கொடுக்குறான் அந்த சொட்டு கேட். உங்கள் சொட்டையோட பொண்ணு கிடைக்க மாட்டாங்க. கன்னில் புல்லட் இருக்கா? ஐயோ, புல்லட் இல்லாத டைமில் போய் கன் எடுத்துட்டேன். ஊர்றா கண்டிப்பாக கிளவி வருவாடா. கிளவி அடிச்சிட்டுலாம் நான் போக மாட்டேன்டா சத்தியமாக. கிளவி வந்து அடிப்பாடா எப்பா. வந்து மாஸ்டருக்கு எஸ்கேப் பண்ணிட்டோன்னே வச்சுக்கலாம்.